السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن سهل بن سعد الساعدي رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: الأنات من الله والعجلة من الشيطان. ரவாஹு திருமிதி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் மிக அவசியமான ஒரு தேவை என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதையும், அவசரம் என்பது அந்த மனிதனை என் நிலையில் கொண்டு சேர்க்கின்றது என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. சஹல் இப்னு சஅத் ஸாஇதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, மிஷ்காத் என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க: அல் அனாத்து மினல்லாஹி, நிதானம் என்பது இறைவனின் புறத்திலிருந்து உள்ளதாக இருக்கின்றது. நிதானங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதாக இருக்கின்றது. வல் அஜ்லத்து, அவசரம் என்பது மினஷ் ஷைத்தானி, ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளதாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா, அவசரம் என்பது ஒரு தவறான முடிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயல் ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றி விடக்கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டி, நேற்றைய தினம் நாம் சொன்ன ஒரு திருமறை வசனத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது ஹுலிகல் இன்சானு மின் ஆஜில், மனிதன் அவசர குணத்துடன் படைக்கப்பட்டுள்ளான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த திருமறை வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து அவர்களின் தலைபாகத்திலிருந்து உயிரை என்ன செஞ்சான், அல்லாஹ் கொடுத்தான். அந்த உயிர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இடுப்பு பகுதி வரை வந்ததும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, எழுந்து நிற்பதற்காக வேண்டி முயன்றார்கள். அப்படி எழுந்து நிற்கக்கூடிய தருணத்தில் முடியாமல் என்ன செய்கிறாங்க, கீழே விழுந்து விட்டார்கள். இந்த நிலையை பார்த்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவசரப்படுகிறார், அவரின் சந்ததிகளும் அவசரப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த திருமறை வசனத்துக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் தருகின்றார்கள். அன்பானவர்களே, ஆக ஒரு காரியத்தை கடைசி நேரத்தில் செய்ய துவங்குவதனாலேயே என்ன செய்கின்றது, பெரும்பாலும் அவசர கோலம் நிகழ்கின்றது. உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா ரயில், அதே மாதிரி பேருந்துகள் புறப்படுவதற்கு ஓரிரு நிமிடங்களே இருக்கக்கூடிய தருணத்தில் பிரயாணத்திற்கு ஆயத்தமாவது, இன்னும் டைம் கிடக்கலாம் என்பதாக நாம் என்ன செய்கிறது, அங்கே அந்த நிலைகளை நம்ம என்ன செய்கிறது, பிற்படுத்தி அந்த செல்லக்கூடிய நேரத்தில் ரொம்ப அவசரப்படுவது. அதே போல் வங்கிகள் மூடப்படக்கூடிய நேரத்தில் பணம் எடுக்க செல்வது, அலுவலகத்திற்கு செல்பவர்கள் வீட்டிலிருந்து அலுவலகம் துவங்கும் நேரத்திற்கு புறப்படுவது, இப்படி எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. அவசர நிலை ஏற்படாமல் இருக்க போதிய அவகாசம் இருக்கும் போதே காரியங்களை செய்ய துவங்கிட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபதேசமாகவும், அந்த உபதேசத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறக்கூடிய வாசகங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறை உதவியை வேண்டி அதனை பெற்றுக்கொண்டு அன்றாட அலுவல்களை முறையாக செய்ய துவங்கினால் அந்த மனிதனுக்கு போதிய அவகாசம் கிடைக்க பெறுகின்றது அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உணர்த்தி காட்டும் முகமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. முஹம்மதின் சமுதாயத்தினருக்கு காலைய பொழுதில் பரக்கத்து உள்ளது என்பதாக
அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டி, சுபுஹு தொழாதவருக்கு 7 முறை கேடு விளைகிறது என்றும், சுபுகுக்கு பிறகு தூங்குபவருக்கு வறுமை ஏற்படும் என்பதாகவும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். மற்றொரு ஹதீஸ்ல இவ்வாறு சொல்லுவாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அவசரத்தை வெறுத்து ஒதுக்கும் இஸ்லாம் நன்மையான காரியங்களில் விரைவாக செயல்படுவதை வரவேற்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு, மறு உலக காரியங்கள் தவிர மற்ற அனைத்திலும் நிதானம் சிறப்பளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறக்கூடிய ஒரு செய்தி மிஷ்காத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால தான் ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, விருந்தினர் வருகை தந்தவுடன் அவர்களுக்கு உணவளிப்பதும், மரணம் அடைந்தவரை உடனே அடக்கம் செய்வதும், பருவ வயதை அடைந்த பெண்ணை உடனே மணமுடித்து கொடுப்பதும், கடனை உரிய தவணையில் செலுத்துவதும், பாவத்திலிருந்து உடன் மன்னிப்பு தேடுவதும் ஆகிய 5 காரியங்களை தவிர மற்ற காரியங்களில் அவசரப்படுவது ஷைத்தானின் புறத்திலிருந்து உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. ஒரு வரலாற்றில் ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்றை பார்க்கின்ற பொழுது, போரில் ஒரு தோழர் நல்ல போரிட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏனைய சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த தோழரை பார்த்து, இவர் நன்கு போரிடுகின்றார், இவர் சுவனவாசியாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இவர் நரகவாசி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா போச்சு. மார்க்கத்திற்காக நல்ல போரிடக்கூடிய ஒரு மனிதரை ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூற வேண்டும் என்று என்ன செஞ்சாங்க, ஆச்சரியத்தோடு அந்த மனிதனுடைய செயலை என்ன செஞ்சாங்க, பின்தொடர்ந்து போனாங்க. அப்போதான் தெரிஞ்சது உண்மை. என்ன விஷயம்னு பார்த்தா, போரில் ஏற்பட்ட அந்த காயத்தின் வலி தாங்காமல் என்ன செய்கின்றார், ஈட்டியை நட்டுக்குத்தலாக வைத்து, ஈட்டியின் முனையை நெஞ்சின் நடுப்பகுதியில் வைத்து அழுத்தி தற்கொலையின் மூலம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதில் அவசரம் காட்டி தீய முடிவை தேடிக்கொண்டார் என்பதை அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவசர குணங்கள் யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா அது ஷைத்தானின் புறத்திலிருந்து உண்டான ஒரு செயல்பாடு என்பதையும், நிதானத்தோடு ஒவ்வொரு செயலையும் செயல்படுகின்ற பொழுது அது நல்ல பல நன்மைகளை பாக்கியங்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். அத்தகைய நல்லுள்ளம் படைத்தவர்களாக, நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாக, எல்லா விதத்திலும் இறை கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹினுடைய உதவியை பெற்று எல்லா அலுவல்களையும் நிதானமான முறையில் சிறப்பான முறையில் செய்து அதனுடைய பலனை அடைந்து கொள்ள எல்லா விதமான பாக்கியம் பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.